தனிமையில் இனிமை காண முடியுமா அப்படின்னு கேள்விக்குறி வரும். ஆனா இனிமை காண முடியும் அப்படின்ற ஒரு வருடமா தான் இவங்களுக்கு இருக்க போகுது. 2025 ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சிக்கு பேரியல் பரிகாரங்களை பேரியல் பேரரசர் டாக்டர் சி வி ராஜராஜன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முன்பதிவிற்கு திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஒரு போராட்ட களத்துல இறக்கி விட்டு உன்னோட திறமை என்ன அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு வருடமா இருக்க போகுது. ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய ஒரு வருடமா தான் இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடா சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். எதிர்பாராத சில மாற்றங்கள், திருப்பு முனைகள் வாழ்க்கையில நடக்க இருக்கு. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருடமா இருக்க போகுது. மனக்கசப்பான விஷயங்கள் நடக்கும். மனசுல காயப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். தனுஷ் இந்த 2025 வருடம் ரொம்ப பொறுமையா இருக்கணும், ரொம்ப நிதானமா செயல்படணும் அப்படின்னு இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி கூட்டு முயற்சிலாம் வச்சுக்கிறாங்கன்னா அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். டேரோ கார்டு ரீடர் சாரா அவங்க கிட்ட 12 ராசிகளுக்கும் அதற்குரிய நட்சத்திரங்களுக்கும் டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டு மூலமா 2025க்கான பலன் எப்படி இருக்கும்? துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இவங்களுக்கு இந்த வருடம் ஒரு போராட்ட களத்துல இறக்கி விட்டு உன்னோட திறமை என்ன அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு வருடமா இருக்க போகுது. அந்த மாதிரியான சூழல் தான் இவங்களுக்கு உருவாகும். நிச்சயமா போராடி தான் உன்னுடைய புத்தியை நீ காட்டணும், உன்னுடைய வேல்யூ என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றது நிச்சயமா அதை தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும். பட் அதை அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது நல்ல ஒரு கொலாபரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். வேற தூர தேசத்துலேருந்து அதை அப்ராட் அந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி இவங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்னு செக் பண்ணுற அளவுக்கு யூனிவர்ஸ் சில விஷயங்களை அவங்களுக்கு முன்கொண்டு நிறுத்தும். தொடர்ந்து முயற்சி செய்கிறாங்க, டிட்டர்மினேஷனோட போராடுறாங்க அப்படின்னும் போது ஃபைனலாக அவங்களுக்கு அது கிடைச்சிடும். அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கை கூட்டிடும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டு மூலமா 2025க்கான பலன் சொல்லுங்க. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இவங்களுக்கு இந்த வருடம் இத்தனை நாட்களா, மாதங்களா, இல்லை கடந்த வருடம் ரொம்ப ஏங்கி தவிச்சிருப்பாங்க. ஒரு உறவை மீட் பண்ண முடியல, ஒரு உறவை மிஸ் பண்ணிட்டோம், இல்லை ஒரு நபரை மிஸ் பண்ணிட்டோம், இல்லை நம்மளோட லைஃப் பார்ட்னரை நம்ம மிஸ் பண்ணுறோம். அது மாதிரி இவங்க மனசுக்கு பிடிச்ச எந்த ஒரு பொருளையோ இல்லை ஒரு நபரையோ மிஸ் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்களோ அது அவங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்க செய்யக்கூடிய காரியங்களில் ரொம்ப தைரியமாகவும் துடிப்போடும் செய்யணும். சோம்பேறித்தனம் கண்டிப்பாக அறவே கூடாது அப்படின்னு இருக்கு. நாளைக்கு பார்த்துக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணுறது, அதனால வரக்கூடிய சோம்பேறித்தனம், இதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்காங்களோ இவங்க அப்படி இருக்கும்போது இவங்க எதற்காக ரொம்ப வருத்தப்பட்டு ஏங்கி தவிச்சாங்களோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கைகூடும் இந்த வருடம். இவங்க கண்டிப்பாக சுறுசுறுப்பாக வேற இருக்கணும். துலாம் ராசி விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டு மூலமா 2025க்கான பலன் எப்படி இருக்கும்? துலாம் ராசி விசாக நட்சத்திரம். இவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். எதிர்பாராத சில மாற்றங்கள், திருப்பு முனைகள் வாழ்க்கையில் நடக்க இருக்கு. அதனால் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். செய்யக்கூடிய காரியங்களில் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஒரு 2 ஆப்ஷன் வருதுன்னா முடிவு எடுக்காமல் விட்டுட்டா கூட பரவாயில்ல, ஆனால் தப்பான ஒரு ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது. அதனால் ரொம்ப நிதானமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். ஏன்னா எடுக்கக்கூடிய ஆப்ஷன் அவங்களை வாழ்க்கையை புரட்டி போட அளவில் கூட இருக்கும். அது நல்லதாக அமைகிறதும் தீமையாக அமைகிறதும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவில் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழப்பமான மனநிலையில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது.
தொடர்ந்து அவங்க வேலைகளை போஸ்ட்போன் பண்ணாமல் வேலையில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும். இப்போது ஃபிசிக்கலாக வந்து சில ப்ராக்டிசஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு ஃபிசிக்கை வந்து மெயின்டைன் பண்ணணும். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான எதிர்பாராத ஒரு திருப்பம் இருக்குது. விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டாரட் கார்டு மூலமா 2025க்கான பலன் எப்படி இருக்கும்? ஸோ விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம். ஓகே, இவங்களுக்கு வந்து இந்த வருடம் ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருடமாக இருக்க போகுது. ஸோ நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் வளர்ச்சிகள் இருக்கும். இவங்க வளர்ச்சி அடையிறதுக்கு யாராவது ஒரு நபர் இவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய வளர்ச்சியில் ஒரு நபர் முக்கிய பங்கு வகிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. குழந்தைங்களோட ஃப்யூச்சரை பற்றி வந்து சில பிளானிங்ஸ்லாம் இருக்குன்னா அதை வந்து சிறப்பாக செயல்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பண ரீதியான விஷயங்களும் நல்ல ஒரு அவங்களுக்கு தேவைக்கான பணம் வந்து கிடைக்கக்கூடிய அளவில் அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ மோரோவர் இதுவும் கடந்து போகும் அந்த மாதிரி. ஸோ பாஸ் பண்ணி ஒன்று அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் பெஸ்ட்டாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டாரட் கார்டு மூலமா 2025க்கான பலன் எப்படி இருக்கும்? ஸோ விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். ஸோ இவங்களுக்கு இந்த 2025 வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. போன வருடம் பயங்கரமாக ஒரு டிப்ரெஷனில் போயிருப்பாங்க. ஸோ லைஃபே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. பட் அதுலேருந்துலாம் கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆக போகிறாங்கன்றதை விட அதை வந்து அந்த சாப்டர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நியூ பிகினிங்காக ஒரு புதிய மைண்ட் செட்டை உருவாக்கி வெளியேற போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதை சார்ந்த ஒரு சாலிடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ரொம்ப சாலிடான ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த வருடம் அவங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஸோ இவங்க உண்மைக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் இவங்களை ஏமாற்றி இவங்களை இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் தரக்கூடிய ஆண்டாக இது வந்து இருக்கும். அதனால் இவங்களுக்கு ஒரு சாலிடான ஒரு பேஸ் போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இவங்களுக்கு இருக்க போகுது. நிச்சயமாக இவங்களுக்கான ஜஸ்டிஸ் இந்த வருடம் கிடைக்கும். விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டாரட் கார்டு மூலமா 2025க்கான பலன் எப்படி இருக்கும்? ஸோ விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். ஸோ இந்த வருடம் சில மனக்கசப்பான விஷயங்கள் வந்து நடக்கும், மனசில் காயப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும், ஹார்ட் பிரேக்ஸ் வந்து நடக்கும். ரிலேஷன்ஷிப்லேயா இருக்கட்டும், இல்லை ஃபேமிலிலேயா இருக்கட்டும், ஒரு சில ஹார்ட் பிரேக்ஸ் இவங்களுக்கு நடக்க இருக்கு. ஆனால் அதற்கண்டு பயப்பட வேண்டாம். அதெல்லாம் வந்து டெம்பரரியான ஒரு விஷயங்கள், அதை கண்டு பயப்படவே கூடாது. ஏன்னா இவங்களை அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் வந்து வர இருக்கு. ஸோ இந்த ஒரு சோதனையெல்லாம் இவங்க கடந்துட்டாங்க, தைரியமாக வந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்க, கடந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு குட் ஃபார்ச்சூன் வந்து இருக்கும். ஸோ 2 ஆஃபாக எடுத்துக்கலாம் 2025. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 6 மாதம். ஸோ மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிகப்படியாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் ரொம்ப காயப்படுவாங்க. சில பேர் இவங்களை காயப்படுத்துவாங்க. பட் அதை வந்து அவங்க தைரியமாக கடந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேஸ்லேயும் பொறுமையை இழக்காம, மனசை விடாம இவங்க கடந்து வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு காலமா இருக்கும். நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டைமா மாறும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டாரட் கார்டு மூலமா 2025க்கான பலன் எப்படி இருக்கும்? ஸோ தனுசு மூல நட்சத்திரம். ஸோ தனுசு வந்து இந்த 2025 வருடம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரொம்ப நிதானமாக வந்து செயல்படணும் அப்படின்னு இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி கூட்டு முயற்சிலாம் வச்சுக்கிறாங்கன்னா அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ உடனே ஒரு கொலாபரேஷன் வருதுன்னா உடனே ஒரு ஹரிபரியான ஒரு சுச்சுவேஷன், சில பேர்லாம் வந்து ரொம்ப ஹரிபரியான சுச்சுவேஷனில் ஒரு அவசரமாக ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒரு கொலாபரேஷன் வருது, அவங்க வந்து அதை புஷ் பண்ணுறாங்கன்ற போது உடனே ஓகே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக இந்த வருடம் பண்ணவே கூடாது. கொலாபரேஷன் வருதுன்னா ரொம்ப தெளிவாக யோசிச்சு முடிவு எடுக்கணும். வேணுமா வேண்டாமா, இதனால் என்ன நன்மை தீமை அப்படின்றது யோசிச்சு முடிவு எடுக்கணும்.
ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணணும். வாழ்க்கையிலையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, வேலையிலையும் சரி யுக்தியை கையாளணும். இவங்களுக்குன்னு ஒரு தனி யுக்தி இருக்கும், அதை வந்து நிச்சயமாக கையாளணும். எதா இருந்தாலும் அறிவு சார்ந்து லாஜிக்கலாக வந்து யோசிக்கணும். ஸோ மனம் சார்ந்து இமோஷ்னலி யோசிச்சு ஒருத்தவங்ககிட்ட வந்து மிங்கிள் ஆகிறத விட, ஒரு கொலாபரேஷன் அக்செப்ட் பண்ணுறதை விட லாஜிக்கலாக யோசிச்சாங்கன்னா மோரோவர் அவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக வந்து மூவ் ஆகும். இல்லைன்னா ஏதாவது போய் மாட்டிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டாரட் கார்டு மூலமா 2025க்கான பலன் எப்படி இருக்கும்? ஸோ தனுசு ராசி பூராடம். ஸோ இவங்களுக்கு இந்த 2025 வருடம் வந்து மல்டிபிள் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு உருவாகும். ஸோ 2-3 வேலைகளில் ஈடுபடுற மாதிரி நிச்சயமாக இவங்களுக்கு வந்து இருக்க போகுது. இல்லை நான் வந்து ஒரே விஷயத்துல தான் இருக்கேன், ஒரே ஃபோக்கஸில் தான் இருக்கேன், இப்போ நான் ஃபேமிலியை மட்டும்தான் பார்த்துக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும் தான் இருக்கிறேன், இல்லை ஒரே பிஸ்னஸில் இருக்கிறேன், ஒரு வேலையில் இருக்கேன் அப்படின்னும் போது அது இல்லை, இன்னொரு ஆப்ஷனும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ், பார்ட் டைம் பிஸ்னஸாக இருக்கட்டும், பார்ட் டைம் ஜாபாக இருக்கட்டும், இல்லை வேறு பேஷன் ஓரியன்டாக அவங்களுடைய பிடித்த செயல்களில் காரியங்களில் ஈடுபடுற மாதிரி இருக்கட்டும். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வருடம். அதற்கான ஒரு அட்மாஸ்பியர், அதற்கான ஒரு சூழல் வந்து மாற இருக்குது இந்த வருடம் அவங்களுக்கு. ஸோ ரொம்ப தைரியமாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொணர்ற விதமாக சில விஷயங்கள் நடக்க இருக்கு. ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருப்பாங்க. அதாவது இவங்களோட அட்வைஸ், சஜஷன் இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்கள பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க சுற்றி இருக்க நபர்கள். தனுசு ராசி உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டாரட் கார்டு மூலமா 2025க்கான பலன் எப்படி இருக்கும்? ஸோ தனுசு ராசி உத்திர நட்சத்திரம். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த வருடம் கூட இருக்கிறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களால இவங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. கலைத்துறையிலலாம் இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு சாலிடான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிச்சயமாக கிடைக்கும். வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து மற்றவங்க 3வது நபர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். மோரோவர் இவங்க பட்ட அடிகள், காயங்கள், வலிகள் அதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரும். இந்த வருடத்துல இருந்து ஒரு புதிய விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு நியூ பிகினிங்காக அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆக இருக்கு. அதுக்கு அவங்க சுற்றி இருக்க நபர்கள், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க, ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க. மகர ராசி உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டாரட் கார்டு மூலமா 2025க்கான பலன் எப்படி இருக்கும்? ஸோ மகர ராசி உத்திரம் நட்சத்திரம். ஓகே, இவங்க இந்த வருடம் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், தியாக உணர்வோடு இருக்கணும், தியாக மனப்பான்மை இருக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்னன்னா ஒரு கதவை அடைச்சாதான் இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த வருடம் அவங்களுக்கு போகிறதுனால சில வாய்ப்புகள் இழக்கிறதுனால அதை பற்றி கவலைப்பட வேணாம். வரக்கூடிய வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சில விஷயங்கள் இழந்து தான் சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் ரெண்டுமே வேணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா ஸோ அவங்க எந்த ஒரு முன்னேற்றமும் எடுத்து வைக்க முடியாது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது, அப்படியே தான் தேங்கி நிற்பாங்க. அதனால் ஒரு விஷயம் எழுந்து தான் ஒன்று பெறணும்னா அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த மனநிலைக்கு வரணும். அப்படி வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த வருடம் ஒரு புதிய தொடக்கம் இருக்குது. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஃபேமிலி, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு விஷயத்த அவங்க விதைக்க போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த வருடம் அவங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக நிதானம், பொறுமை அண்ட் வந்து அந்த சாக்ரிஃபைஸ் மைண்ட் செட் ரொம்ப அவசியம் அவங்களுக்கு. மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டாரட் கார்டு மூலமா 2025க்கான பலன் எப்படி இருக்கும்? மகர ராசி திருவோண நட்சத்திரம். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. அந்த தைரியத்தை வந்து அவங்களுடைய குடும்பம் வந்து கொடுக்க போகுது, அவங்களுடைய ஃபேமிலி ஒரு தைரியத்தை வந்து கொடுக்க போகுது. எனக்கு அப்படியாப்பட்ட ஃபேமிலியே வந்து அமையலை,
என் தைரியத்தை வந்து குலைக்கிறது சீர்குலைக்கிறதே அவங்க தான் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா நிச்சயமா இந்த வருடம் அது மாறும். அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்து கிடைக்கும். ஸோ இதன் மூலிமா அவங்களுக்கு சில புதிய கதவுகள் திறக்க இருக்கு, புதிய வாய்ப்புகள் வந்து வர இருக்கு. ஸோ அப்போ அந்த ஃபேமிலியோட சேர்ந்து அவங்க இருக்கும் போது நிச்சயமா அதை தைரியமா மேற்கொள்வாங்க. இவங்களுடைய பேச்சு திறமையால சில விஷயங்களை வந்து தன் வசப்படுத்திப்பாங்க, தன் கைக்குள்ள வந்து கொண்டு வருவாங்க. ஸோ ரொம்ப தைரியமான ஒரு பேச்சாற்றல் இவங்களுக்கு இந்த வருடம் வந்து கிடைக்கும். மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டாரட் கார்டு மூலமா 2025 பலன் எப்படி இருக்கும்? ஸோ மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வர இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணோன்னா, இவங்க சமீப காலத்தில் ஒரு விஷயத்தில் லாஸ் ஆயிட்டாங்க, பண ரீதியாக லாஸ் ஆயிட்டாங்க, இல்லை வாழ்க்கை ரீதியாக தோல்வி அடைஞ்சிட்டாங்க, தோற்று போயிருக்காங்க. அப்படின்ற போது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆனது, இல்லை சின்ன ஒரு த்ரூ மெசேஜ், இமெயில், அந்த மாதிரி ஆன்லைன்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆனது இவங்களுடைய இந்த இழப்புகளை ஈடுகட்டுற வகையில் ஒரு சில மாற்றங்களை வந்து கொடுக்க இருக்கு. ஸோ அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் இவங்க வந்து அதை வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை இவங்க பார்க்குற மாதிரி அதற்கான வேலைகளை இவங்க செஞ்சு வச்சிடணும், இவங்க கண்ணில் படுற மாதிரி. ஸோ அது அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷனை வந்து நிச்சயமாக கொடுக்கும். சில இழப்புகள் இவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதை சரி செய்யக்கூடிய வகையில் சில வாய்ப்புகள் இவங்களுக்கு வரும். அதற்கு இவங்க ரெடியாக இருக்கணும். ஸோ யூனிவர்ஸும் சரி, கடவுளும் சரி, வாய்ப்பை தான் வந்து கொடுப்பாங்க. அது இவங்க தான் வந்து மற்ற விஷயங்களை சரி பண்ணிக்கணும். அந்த வாய்ப்பு நிச்சயமாக இவங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஸோ அதை அவங்க அந்த சிறப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டாரட் கார்டு மூலமா 2025 பலன் எப்படி இருக்கும்? ஸோ கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த வருடம் ரொம்ப சுறுசுறுப்பாக போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வருடம் தொடங்கி முடியறதே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்து போகும். அதில் நிறைய விஷயங்களை இவங்க வந்து செய்ய இருக்கிறாங்க, நிறைய டிராவல்ஸ் வந்து போக இருக்கிறாங்க. பயணங்கள் வந்து புது புது ஊர்களுக்கு, புது புது அட்மாஸ்பியர், அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போக இருக்கு. பட் இவங்க ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கையாளணும். எதுவாக இருந்தாலும் தன்னுடைய மனசுக்குள்ளே வச்சுக்கணும், அதை மற்றவங்க கிட்ட பகிரக்கூடாது. ஸோ இவங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட மட்டும் இருக்காது, அவங்கள சுற்றி எல்லாருக்கிட்டையும் அது வந்து பாஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப சீக்ரெட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். மனசாட்சி சொல்கிறத மட்டும், இன்ட்யூஷனை மட்டும் ஃபாலோ பண்ணணும். உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்களை ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. பட் ரொம்ப ஸ்பீடாக இந்த வருடம் வந்து போகும். அதே மாதிரி வயதுல மூத்தவங்களுக்கு, பெரியவங்களுக்கு அவங்களுக்கான மரியாதை நிச்சயமா வந்து கொடுக்கணும். குடும்பத்துல பெரியவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா அதை என்னன்னாவது கன்சிடர் பண்ணணும். இதை ரொம்ப கண்டிப்போட அவங்க வந்து கடைபிடிக்கணும். கும்பராசி சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டாரட் கார்டு மூலமா 2025 பலன் எப்படி இருக்கும்? ஸோ கும்பராசி சதய நட்சத்திரம். இந்த வருடம் அவங்களுக்கான வருடமாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். ஸோ இவங்க யாரு, இவங்களுடைய நிலை என்ன, இவங்களுடைய ஒரு தைரியம் என்ன அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்க போகுது. இதுல என்ன பியூட்டினா, அந்த ஒரு ஜேர்னியில இவங்களுக்கு பிடித்த நபர், ரொம்ப நாளா பிரிந்திருந்த உறவு, ஸோ ஒரு நபர் இல்லை ஃப்ரெண்ட், அவங்க வந்து அந்த ஜேர்னியில வந்து ஜாயின் ஆவாங்க. மோரோவர் அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இந்த இயர் இவங்க என்ன செய்யணும், சாதிக்கணும்னு இருக்காங்களோ அதை தாராளமாக முன்னெடுத்து முன் கொண்டு போகலாம். நிச்சயமா அதற்கான ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். அதற்கான ஒரு உடல் பலமும் மனபலமும் அவங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டாரட் கார்டு மூலமா 2025 பலன் எப்படி இருக்கும்? ஸோ கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம்.
ஸோ இவங்களுக்கு இந்த வருடம் வந்து இந்த தனிமையில் இனிமை காண முடியுமா அப்படின்னு கேள்விக்குறி வரும். ஆனால் இனிமை காண முடியும் அப்படின்ற ஒரு வருடமாக தான் இவங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க என்ன நிலையில இருக்கிறாங்களோ அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக பயன்படுத்திப்பாங்க. ஸோ அந்த தனிமையை ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப மன அமைதியை நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு வகையிலும் அவங்க அதை உருவாக்கிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பண ரீதியான விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். அண்ட் இவங்க சார்ந்த விஷயங்கள், வேலை, பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இவங்களுடைய தனித்தன்மை மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சிறந்த லீடராக இருந்து சில விஷயங்களை, காரியங்களை, சில நபர்களை இவங்க தலைமை பொறுப்பேற்று அவங்க கொண்டு போவாங்க, இயக்குவாங்க. ஸோ அந்த ப்ராசஸும் இந்த வருடம் அவங்களுக்கு வந்து நடக்கும். நிச்சயமா ஒரு சிறப்பான வருடமா இவங்களுக்கு இது வந்து இருக்க போகுது. மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டாரட் கார்டு மூலமா 2025க்கான பலன் எப்படி இருக்கும்? ஸோ மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். ஸோ இவங்களுக்கு இந்த வருடம் ஃபேமிலி ரீதியாகவும் சிறப்பாக இருக்கும். இவங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷனாக இருக்கட்டும், தன் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு இந்த வருடம் சிறப்பானதாக ஒரு முழுமை தரக்கூடியதாக வந்து இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும், ஃபேவராக மாறும். அண்ட் இவங்க ரொம்ப தைரியசாலி அப்படின்றது நிறைய பேருக்கு வெளிப்படும். அது எப்படி வெளிப்படும்னா, உங்களோட பேச்சாற்றல் அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப தைரியமாக சில விஷயங்களை பேசுறதுனால நிறைய பேருடைய அந்த நன்மதிப்பை இவங்க வந்து பெறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. குழந்தைங்களுடைய ஃபியூச்சரை பொறுத்து சில சேவிங்ஸ், இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கையில் முன்னெடுப்பாங்க. இல்லை ஒரு வீடோ ஒரு சொத்தோ அந்த மாதிரியான விஷயங்களும் கையில் எடுப்பாங்க, வாங்குறது அந்த மாதிரி. ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வருடம். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டாரட் கார்டு மூலமா 2025க்கான பலன் எப்படி இருக்கும்? ஸோ மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இவங்களுக்கு இந்த வருடம் வந்து கல்யாணம் ஆகாம இருக்காங்கன்னா, எனக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு ஒரு முடிவுல வந்துட்டாங்கன்னா, இல்ல நீ அந்த வாழ்க்கையில நீயும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கடைசி நேரத்திலேயாவது ஏதாவது ஒரு மேஜிக், ஒரு சேஞ்ச் நடந்து அவங்க அந்த கல்யாண வாழ்க்கையில போகிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். ஆல்ரெடி மேரிட் லைஃப்ல இருக்கிறாங்கன்னா, ஸோ அவங்க ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். எப்படி வேணாலும் ஒரு பிரளயம் ஏற்படும். இப்போ ரொம்ப பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு மேரேஜ் லைஃப், திருமண வாழ்க்கை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரளயம் ஏற்பட்டு சரியா மாறதுக்கு பாசிபிள் இருக்கு. இல்லை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னா அவங்க வந்து கான்ஷியஸா இருக்கணும். அந்த நல்லா போகிற வாழ்க்கைய இவங்க ஸ்பாயில் பண்ணாம அதை அப்படியே விட்டு கொடுத்து கொஞ்சம் போகணும். ஏன்னா நல்லா இருந்தாலே நிறைய பேரோட அந்த கண்ணடிப்பட்டு ஸ்பாயில் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும் ஃபேமிலி லைஃப்ல, தன்னோட பார்ட்னர்கிட்ட. இது ஒன்று. பட் மோரோவர் மற்ற நபர்களுக்கு வந்து ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ லவ் லைஃப், நியூ மேரேஜ் லைஃப் இது வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு நியூ உண்மையான ஒரு அன்புக்குரிய ஒரு நபர் அவங்களுக்கு வந்து கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுதான் மெயின் தீம். அந்த தீம் அவங்களுக்கு நடக்கும் போது அவங்களோட வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும். ஸோ அது மற்ற எல்லா விஷயங்களையும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். மீனராசி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டாரட் கார்டு மூலமா 2025க்கான பலன் எப்படி இருக்கும்? ஸோ மீனராசி ரேவதி நட்சத்திரம். ஸோ இவங்களுக்கு இந்த 2025 வந்து சில பவுண்டரிஸோட இருப்பாங்க. நான் வந்து தனிக்காட்டு ராஜா, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இதை தாண்டி வரமாட்டேன், எங்க எல்லையை தாண்டி வரமாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்கலாம் அதை தாண்டி போயிட்டு ஒரு விஷயத்த செய்வாங்க. அது வந்து ஃபேமிலிக்காக வந்து இருக்கும். ஸோ இந்த செகண்ட் மேரேஜ்க்காக வெயிட் பண்றவங்கெல்லாம், இரண்டாம் திருமணம், மறுமணம், இதுக்காக வெயிட் பண்றவங்களுக்குலாம் இந்த வருடம் அவங்களுக்கு பாசிபிள் இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் அதுக்குள்ள நின்று இருப்பாங்க, இல்லை நான் இந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு, பட் அதை தாண்டி போகக்கூடிய பாசிபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பண ரீதியான பொருளாதார ரீதியான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு சாதகமா வந்து இருக்கும். ஸோ இவங்க எந்த அளவுக்கு உண்மை தன்மையோடு இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு இவங்களுக்கும் சில நன்மைகள் வந்து நடக்க இருக்கு.
இவ்வளோ நேரம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் 2025 டேரட் கார்டு மூலமா பலனெல்லாம் எப்படி இருக்கும்னு தெளிவா சொன்னீங்க. இன்னும் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி. 2025 ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சிக்கு பேரியல் பரிகாரங்களை பேரியல் பேரரசர் டாக்டர் சி வி ராஜராஜன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முன்பதிவிற்கு திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.